ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் இந்த பெண்களை அடக்கி ஆளக்கூடிய ஆணாதிக்கத்தினுடைய சமுதாயத்தில் ஆண்களை அடக்கி ஆண்ட, அதன் மூலம் பெண்களின் இதயங்களிலேயெல்லாம் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தை, பெண்களின் உள்ளங்களிலேயெல்லாம் மகிழ்ச்சியின் துள்ளலை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனால் கர்ஜிக்கிற, ஆர்ப்பரிக்கிற வேங்கை சிங்கத்திற்கு நிகரான ஒரு பெண்ணாக, பெண் சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடவுளால் படைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான, ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத நிலைகளை உங்களோடு நான் கலந்துரையாடுகிறேன். அவங்க ஜாதகத்தில் என்னுடைய லக்னாதிபதி புதன், மிதுன லக்னம். எல்லா ஜாதகத்திலும் ஒரு லக்னம் இருக்கு, லக்னாதிபதி இருப்பார். ஆனாலும் லக்னாதிபதி யாராக இருந்தாலும் லக்ன காரகர் சூரியன், அவர்தான் ஆன்மா. எந்த மனித ஜீவனாக இருந்தாலும் அந்த மனித ஜீவன்களுக்கு ஆன்மா சூரிய பகவான். அப்படிப்பட்ட லக்ன காரகரான ஆன்மாவான சூரியனும் லக்னாதிபதியான புதனும் இணைந்து ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் இருப்பாங்க. 9 பாகிஸ்தானம், ஞானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் என்று ஜோதிடத்தில் புகழப்படுகிற இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தில் லக்ன காரகரான சூரியனும் லக்னாதிபதி புதனும் இணைந்து இருந்த காரணத்தினாலே தான் மிகப்பெரிய புகழின் உச்சியிலே திகழ்ந்தார்கள். திரும்புகிற திசையெல்லாம் நாட்டு மக்களுடைய புகழ் மலர்கள் வாரி வாரி வந்து அந்த அம்மாவை குளிப்பாட்டிச்சு. புகழ் மலர்கள், சிறந்த ஆற்றல். ஏன்னா சூரியனும் புதனும் ஒரு ராசி கிட்டத்தில் ஒன்றா இருந்தால் அதற்கு பெயரே வந்து நிபுணத்துவ யோகம், நுணுக்கமான நுண்ணறிவு. அதனால தான் பெரும் புகழ், சிறந்த ஆற்றல் உள்ளவர்களாக அந்த லக்னக்காரர்கள் சூரியனும் லக்னாதிபதி புதனும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவராக அந்த அம்மா இருந்தாங்க. இன்னொன்று, தனஸ்தானம் தானாதிபதி சந்திரன். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி கடகம் அல்லவா? அந்த கடகம் தானே தனஸ்தானம், வருமான ஸ்தானம், பணத்தை குறிக்கிற ஸ்தானம். அந்த பணஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சந்திரன் சிம்மத்தில், பௌர்ணமி சந்திரன். குரு பார்ப்பார். எல்லா ஜாதகத்தில் எல்லா லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் பணஸ்தானம். ஆனாலும் பணத்திற்கு காரகர் குரு. தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி தான் தனஸ்தானாதிபதி. ஆனாலும் தனக்காரகர் குரு தான், அவர் தான் பணத்துக்குரியவர். அந்த தனக்காரகர், பணத்திற்கு காரகரான குரு தானாதிபதியான சந்திரனை பார்ப்பார். இவ்வளவு ஒரு யோகம் தெரியுமா? அது பௌர்ணமி சந்திரன். ஆட்சி வீட்டிலிருந்து குரு பார்ப்பார். அதனால தான் செல்வம் கொட்டி கிடந்தது ஜெயலலிதா அம்மாட்ட. செல்வம் கொட்டி கிடந்த காரணம் தனஸ்தானாதிபதியான சந்திரன். அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரனை தனக்காரகரான குரு பார்க்கிறார். அதான் அவ்வளவு செல்வம். அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் யோகத்தை பாருங்க. தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு தைரியத்தையும் அந்த மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சியும் குறிப்பது 3ஆம் இடம். அந்த 3ல் சந்திரன், பௌர்ணமி சந்திரன். செவ்வாய், தைரியத்துக்கு காரகரானவர் செவ்வாய். எல்லா லக்னத்திலையும் 3ஆம் இடம் தைரியஸ்தானம். தைரியத்துக்கு காரகம் யாரு? அவர் செவ்வாய். தைரியஸ்தானாதிபதி. தைரியஸ்தானம் ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த இடம் வேணால் 3ஆம் இடம் வரும். லக்னத்திலேருந்து என்னென்னீங்க, லக்னம் 1, 2, 3ஆம் இடம் தைரியஸ்தானம், தைரியஸ்தானாதிபதி. அந்த எந்த கிரகமோ அந்த கிரகம் வருவாங்க. ஆனால் அதற்கு காரகர் செவ்வாய். அந்த செவ்வாய் சூரியனை பார்ப்பார். சூரியன் யார்? 3ஆம் அதிபதி, தைரியஸ்தானாதிபதி. தைரியம், முயற்சிக்கு காரணாதிபதி. மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன் அல்லவா? சிம்மம் அல்லவா? அந்த சிம்மாதிபதி சூரியனை, தைரிய ஸ்தானாதிபதியை, முயற்சி ஸ்தானாதிபதி, தைரியக்காரர் செவ்வாய் பார்ப்பார். எவ்வளவு பெரிய யோகம்! அதிர்ஷ்டம், இதுக்கு பேர் அதிர்ஷ்டம். செவ்வாய் பார்ப்பார். அதனால தான் அந்த அம்மா எவனுக்கும் பயப்பட்டதில்லை.
முயற்சி எத்தனை தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் அலை பொங்கி எழுது பார்த்தீங்களா, இந்த அலை கடலுக்குள் வந்து போனால் மறுபடியும் மறுபடியும் மோதுகிறது அல்லவா, ஓயாத அலை, முயற்சியில் பின்வாங்காத அலை. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் எந்த கட்டத்திலேயும் முயற்சியிலிருந்து பின்வாங்காதவராக, தோல்விகளை தொட்டாலும் மறுபடியும் மறுபடியும் வெற்றியின் உச்சியை தொட்ட நாயகி ஜெயலலிதா அம்மா. ஏன்? முயற்சி தைரியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனை தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்க்குறார். யாருக்கும் பயப்படுறதில்லை, அது யாராக இருந்தாலும் சரி, போங்கடா. அதனால தான் பெண்களுக்கெல்லாம், ஏன்னா அடக்கி ஆளக்கூடிய ஆம்பளை வாழ்கிற அந்த ஆம்பளைகிட்ட அந்த படுற கொடுமையில் நம்ம ஒரு பொம்பளை இப்படி இருக்கிறான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, என்ன ஒரு ஆனந்தம். நம்மளால முடியல, இந்த அம்மா ஜெயலலிதா பண்ணுறாடா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் பெண்களுக்கெல்லாம். அப்படி ஒரு வீர பெண்மணியாக, யாருக்கும் அஞ்சாத பெண்மணியாக வாழ்ந்தார். காரணம், தைரியஸ்தானமே 3ஆம் இடம், அங்கே தைரியக்காரகரே செவ்வாய் இருக்கிறார். அந்த தைரிய ஸ்தானாதிபதியான சூரியனை செவ்வாய் பார்க்கிறார். என்ன யோகம், அதிர்ஷ்டம். இதுக்கு மேலே பாருங்க, 4ஆம் அதிபதி புதனே வருவார். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் அவரே தான், கன்னி. 4ஆம் இடம் யாரு? தாயை குறிக்கிறவர். அந்த தாய் ஸ்தானாதிபதியான புதனை, புதன் தான் தாய் லக்னாதிபதி அவர் தான், தாய் ஸ்தானாதிபதி அவர் தான், 4ஆம் அதிபதி. அந்த தாய் ஸ்தானாதிபதியான புதனை தாய் காரகரான சந்திரன் பார்ப்பார். அங்கே லக்னக்காரகர் லக்னாதிபதி ஒன்றா இருக்கிறாங்களா? தனஸ்தானாதிபதியை தனக்காரகர் பார்க்குறாரா? முயற்சி தைரிய காரகர் அதிபதியை தைரிய காரகரே பார்க்குறாரா? இங்கே தாய் ஸ்தானாதிபதியை தாய் காரகரான சந்திரனை பார்ப்பார். அது பௌர்ணமி சந்திரன். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். குருவையும் மிஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒளி படைத்த சுப ஒளி படைத்தது பௌர்ணமி சந்திரன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், எனக்கு பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரன் புதனை பார்ப்பார், தாய் காரகர் தாய் ஸ்தானாதிபதி பார்ப்பார். அதனால தான் அவருடைய தாயினால் மிகப்பெரிய யோகத்தை அடைந்தார். பிறந்ததிலிருந்து செல்வ செழிப்போடு அந்த தாயால் வளர்க்கப்பட்டார் அல்லவா. சினிமா துறையில் அவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு நீண்ட பாரம்பரியமுள்ள குடும்பம், அதுக்குள்ளே போனால் லேட் ஆகும். அந்த தாயினுடைய யோகம், ஏன்னா தாய் காரகர் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தாய் ஸ்தானாதிபதியான புதனை பார்க்குறார். அப்படி தாயினால் மிகப்பெரிய யோகம். உயர்ந்த பள்ளியிலே, மிகப்பெரிய உயரிய பள்ளியிலே படிக்க வைத்து அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த ஜெயலலிதா அம்மாவனுடைய மிகப்பெரிய உயரத்திற்கு அடிப்படை தளமாக, ஆதாரமாக, அஸ்திவாரமாக திகழ்ந்தவர் தாய். ஏன்? தாய் ஸ்தானாதிபதியை தாய்க்காரகர் சந்திரன் பார்க்கிறார், பௌர்ணமி சந்திரனாக இருந்து பார்க்கிறார். தான் யோகம். இதுக்கு பேர் தான், இதுதான் பல கோடிக்கணக்கான ஜாதகங்கள், ஏதோ ஒரு ஜாதகம் இப்படி ஒரு யோகங்கள் எல்லாம் அமையும். அவங்களுக்கு அது இன்னும் அதில் பாருங்க ஒரு யோகம். 4-5 வயசுலேயும் சுக்கரதசை ஆரம்பிச்சிச்சு. 20 வருஷம் சுக்கரதசை. சுக்கர அந்த ஜாதகத்தில் ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் மீனத்தில் 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் உச்சம் சுக்கரன். கலைகளின் தளபதி, கலைகளின் நாயகன், கலைகளுடைய ராஜா சுக்கரன் 10ல் உச்சம். கரெக்டாக 4-5 வயசில் சுக்கரதசை, 24 வயசு வரைக்கும் சுக்கரதசை கொடி கட்டி பறந்தாங்க சினிமா துறையில். ஒன்று பாருங்கள், சினிமா திரைப்பட கதாநாயகி நடிகைகள்லேயே கதாநாயகியாக மட்டுமே நடித்த ஒரு பெண்ணுன்னா அது ஜெயலலிதா அம்மா தான். என்ன ஒரு 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 கம்பீரம், ஒரு தன்னம்பிக்கை. வேறு எந்த அக்கா அம்மா சித்தி ஒரு கேரக்டர் நடிக்கல, கதாநாயகி மட்டுமே நடித்தார். சுக்கரன் 10ல் உச்சம். சுக்கர தசை அட்டி தூள் கிளப்பிச்சு. பெரிய பெரிய பூரா எம்ஜிஆர் அவர்களோடு, சிவாஜியோடு, பெரும் பெரும் நடிகர்களோடு சின்ன வயதிலேயே நடிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை கடவுள் அள்ளித்தந்தார். நல்ல மனசு. 5ஆம் அதிபதி சுக்கரன் இல்லை உச்சம். இதில் இருக்கிறதுக்கு 5ஆம் அதிபதி சுக்கரன், மனம் சார்ந்த அதிபதி, உச்சமாக இருக்கிறாரு. குரு வீட்டிலே இருக்காரு. நல்ல மனசு. தைரியத்துக்கு உண்டான காரணத்தை உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஏன் அரசியலில் இவ்வளவு உயர்வு, இத்தனை உயர்வு? 3ஆம் வீடான சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரன், அதிகாரத்தை குறிக்கிற செவ்வாய் கூட. சூரியன்
கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கிறாரு. சிம்மாதிபதி சிம்மத்தையே பார்க்கிறார். சிம்மம் பௌர்ணமி சந்திரனால் சுபத்துவமாகிறது. அங்கே குருவும் பார்க்கிறார். எத்தனை பெரிய யோகம் பாருங்க. இந்த அரசியலை குறிக்கிற, ராஜ பதவியை குறிக்கிற, சிம்மாசனத்தை குறிக்கிற இடமான சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரன், அந்த இடத்தை சூரியனும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் இருக்கிறார், குருவும் பார்க்கிறார். இத்தனை யோகங்களும் சேர்ந்துதான் அத்தனை பெரிய ஒரு பதவியினுடைய உச்சத்தில், புகழின் உச்சத்திலே இருந்து வாழ்ந்தார். இது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜாதகங்களில் ஒரு ஜாதகத்திலே தான் கடவுள் இப்படிப்பட்ட அமைப்பை தருவார். இது கடவுளுடைய மிகப்பெரிய படைப்பு, அதிசய படைப்பு என்று கூறி, அதனாலே தான் கடைசியிலே கூட சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற போதே புகழின் உச்சியிலே இருந்து மறைந்தார் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர்களைப் போலவே புகழின் அலைகளிலேயே மிதந்து போய் கண்ணுறக்கம் கொண்டார். அவருடைய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறி, அடுத்த காணொளியில் மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.